ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை பொரித்து எடுக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணி வச்சிடலாம். நான் 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமாக சிக்கன் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக பெப்பர், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வச்சிங்கன்னா போதும். அப்புறம் உடனே பொரித்து எடுத்துடலாம். இப்போ இதை பொரித்து எடுத்துடலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா தாராளமாகவே ஊற்றிக்கோங்க, ஏன்னா நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ சிக்கன் எல்லாத்தையும் அதில் போட்டுருங்க. இப்போ சிக்கனை பொரித்து எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க. கரெக்டாக ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் எண்ணெய் அந்த பொரிச்ச எண்ணெயே எடுத்து ஊற்றிருக்கேன். இப்போ இதில் 5 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அதிகமாக வேணால் இன்னும் கூட சேர்த்துக்கலாம், கம்மியாக வேணால் கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ முட்டை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 5 பல் பூண்டை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட எல்லா காய்கறியும் சேர்த்துக்கலாம். 1 கப் கேரட், 1 கப் பீன்ஸ், 1 கப் முட்டைகோஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ளேம் நல்லா ஹையாக வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது கூட நான் ஃப்ரோசன் க்ரீன் பீஸ் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நமக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு 80% குக் ஆனால் போதும். அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாமே ஓரளவு நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது கூட நம்ம வேக வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி ஒரு 80% குக் ஆனதாக இருக்கணும். நான் பாஸ்மதி ரைஸ் தான் சேர்த்துருக்கேன். இப்போ ஃப்ரை பண்ண சிக்கன், முட்டை எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மெல்லமாக மிக்ஸ் பண்ணி விடுங்க, ஏன்னா அரிசி உடஞ்சிரும். ஃப்ரைட் ரைஸுக்கு அரிசி நல்லா நீளமாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இது பண்ணுறதுக்கு எப்பவுமே பெரிய கடாயாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரி அதே டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.